याः वैभवोद्यस्य पूजागद्धेन आत्मसिद्ध्यर्थम् आलयसिद्ध्यर्थम् मण्डपसिद्ध्यर्थम् षष्ठी पुण्यागवाचनं गृहीष्टे अपमुपस्पृश्य संबोधनं विशालाक्रं वन्देऽहं गणनायक महाक्रमदेवायामि निक्षेपाय पुनरागमनाय च अर्घ्यामुनः समर्पयामि आग्रेयं सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यताम् मन्निना ज्योतिषं वदाग्रहाणं मङ्गलं दीपं त्रैलोक्यविरामहम् संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यतां नालीकेरकण्ठत्वच कदलीफलताम्बूलं निवेद्य ओं जिह्वाय विद्महे पादहस्ताय धीमहि वरुणागनवः मङ्गलकर्पूरनीराञ्जन ज्योतिः पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति आपो वै कुर्वन्तु मङ्गलम् नमो मकरवागणाय पादहस्ताय नमः सर्वेभ्यो सुभद्रेभ्यो नमः पुण्याकवै जपं कुर्मः अयं कुर्मः நிலவுலாகிய நீர்மலி வேலியம் அலையில் ஜோதியம் அம்பலத்தில் ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம். கூட்டு பிரார்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட்டு பிரார்த்தனையானது நடைபெற உள்ளது. உலகத்தில் உள்ள நமக்கு மட்டும் நோய் நொடி சரியாகனா போகணும்னு நினைச்சா சரியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி ஜீவராசிகளும் சௌரியமா இருக்கும். திருக்கல்யாணத்துல பாத்தீங்கன்னா முறுக்கு அதிரசம் எல்லாம் கொண்டாந்துருக்கா, ஹோமம் ஆகுது. விரத பொண்ணு சுவாமியினுடைய கண்ணை கட்டும் போது உலகமே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நின்று போகலாம். அப்பதான் அம்பாள் கேட்கிறாளா, என்ன எல்லாமே எப்படியே ஸ்தம்பமா இருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணை திறந்ததும் எல்லாமே உயிர் வாழ ஆரம்பிச்சு. அப்பேற்பட்ட இறைவனுடைய ஸ்தானத்துல இப்பொழுது விரத பூஜை ஹோமங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ சுந்தர விநாயகமூர்த்தி. சுவாமிக்கு பூர்ண கும்பம் கொடுத்து அங்கிருந்து கல்யாண சீர்வரிசைகள்லாம் ஆலயத்திற்கு எடுத்து வந்து இதற்கு முன்னதாகவே இங்கு கூட்டு பிரார்த்தனை எல்லாம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து
அக்ரிஹாரியங்கள், புண்ணியாக வாச்சனம், அக்ரிஹாரியம், சோமகும்ப பூஜை, அங்குரார்ப்பண பூஜை எல்லாம் நடைபெற்றது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு இப்பொழுது ரட்சாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டும் கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும், கும்பாபிஷேகம் பண்ணாலும் ரட்சாபந்தனம் பண்ணோம், பூனல் போட்டாலும் ரட்சாபந்தனம் உண்டு, கல்யாணம் பண்ணாலும் ரட்சாபந்தனம் உண்டு. ரக்ஷா சூத்திரம்னு பேர். வாசுபதாஸ்திரம், அகோராஸ்திரம், யோமாஸ்திரம், சுரிகாஸ்திரம், அனந்தாதி அஷ்ட நாகங்கள்லாம் சேர்ந்து அந்த நூல் கயிறிலே ஓஷதி சூக்தங்களினால் ஜபம் செய்து ஆயுஷ சூக்தங்களை ஜபம் பண்ணி அதன் பிறகு முளப்பாளிகையிலே வைகர்த்தனம், விவஸ்வதம், மார்த்தாண்டன், பாஸ்கரன், லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திவாகரன், அம்சுமாளி, ரவி என்று சொல்லக்கூடிய 12 விதமான சூரியன்களை அந்த முளப்பாளிகையிலே பூஜை பண்ணி நடு மையத்திலே கிருத்திகா ரோஹிணி என்று சொல்லக்கூடிய 2 தேவியாருடன் சோமநாதன் என்று சொல்லக்கூடிய அமிர்தேஸ்வர சுவாமியை பூஜை செய்து அந்த ரட்சாசூத்திரமானது இப்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுக்கு ரட்சாபந்தனம் நடைபெற உள்ளது. அவர்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய கங்கண ரேகை கையில வந்தாதான் கல்யாணம் நிக்காது. நீ நிறுத்தினாலும் நிக்காது. கங்கையில ஜலம் எப்படி அடிச்சுன்றதோ அதே மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த கங்கண ரேகைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். அந்த ரட்சாபந்தனமானது இப்பொழுது சுவாமி சிவபெருமானுக்கு நடைபெற உள்ளது. வாத்தியவாசி அடுத்தபடியாக யஜ்ஞோபவீதம். யஜ்ஞோபவீதம்ங்கிறது ஜாதி மத பேதம் இல்லாத குழந்தை பிறந்த 7 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள அந்த பூடலானது போடும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வர்ணத்தார்களுக்கும் பூடல் உண்டு. பிரம்ம ரட்சைன்னு பெறுதல். பூஹு, புவஹா, சுவஹா, மகா, ஜனஹான 5 பூதங்களையும் விஸ்வாமித்திர மகரிஷி அதை சாநித்தியம் பண்ணி பிரம்மோபதேசம்னா அது ஒரு பெரிய செலவா பண்ணி நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மரட்சை என்று சொல்லக்கூடியது நம்ம எல்லாம் சுவாமிக்கு முன்னாடியே நகையால வெள்ளியில 9 விதமான யஜ்ஞோபவீதம் போட்டிருக்கோம். அதற்கு பூஜை நடைபெற்று தீபாராதனை நடைபெறும். ஓம் மகாம் ஆத்மதத்வாத ஸ்வாஹா, ஓம் மகாம் வித்யாதத்வாத ஸ்வாஹா, ஓம் மகாம் சிவதத்வாத ஸ்வாஹா, ஓம் மகாம் சிவாய நமः. அபௌத ஸ்பர்ஷ்யாத். ஓம் மகாம் ஈசானமூர்த்தாய நமः, ரத்னசத்ராய நமः, கோரகவிதாய நமः, வாமதேவ விஸ்வாய நமः, சத்யோஜாதமூர்த்தே நமः, பஞ்சபிரம்ம சிவாய நமோ நமः. यज्ञाभवीतं परमं पवित्रं प्रजापतेः यच्छकटं पुरस्तात् आयुष्यमग्रं फलमञ्च शुभ्रं यज्ञाभवीतं परमस्तु देवः तन्महेशाय विष्णवे वास्तु शुद्धाय तन्न शिवप्रचोदयात्। ॐ गोब्धमश्वः तत्सवितुर्वरे ओम्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ महामहेशाय विष्णवे वास्तु शुद्धाय धीमहि महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्।
शिवतनयवरिद्धं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं भूषितं मोदकेन सममाला व्याळलम्बोदरं मम हृदय निवासं श्रीगणेशं नमामि कमलवर्णं पूर्णलक्ष्मी प्रसन्नो मदगजमुखमेत्यं सज्जलकर्णयुग्मो वरदहस्तं वासुकी यज्ञसूत्रं मम हृदय निवासं श्रीगणेशं नमामि हरे पुलकभूषणमाश्रयन्ति बृङ्गाङ्गनैव मुकुलाभरणन्दमानो अङ्गीकृताजलविभूषितमाङ्गलीला माङ्गल्यदास्तु मङ्गलदेवताय मोगीरमोगीरगहारिभिः जीव सञ्जीव सुखी भव सर्वारीष्ट फलप्रसाद सिद्ध्यर्थम समस्त मंगल प्राप्त्यर्थम राजद्वारे सर्वानुकूल्यता सिद्ध्यर्थम गुरु दक्षिणामूर्ति अनुग्रह सिद्ध्यर्थम सुंदर विनायक अनुग्रह सिद्ध्यर्थम पार्वती परमेश्वर अनुग्रहेण मम कुटुंबस्य जननकाल जातक अनुग्रह सिद्ध्यर्थम जातके सर्वाभीष्ट दोष निवारणार्थम सकल फल प्राप्ति सिद्ध्यर्थम एकादश सुखशयनस्थान अनुग्रह सिद्ध्यर्थम धन धान्य समृद्ध्यर्थम सुंदर विनायक प्रीतिकरंच उचित काले स्वर्णरथ प्रतिष्ठा वैभव अनुग्रह सिद्ध्यर्थम मनोभांच फल प्रसाद सिद्ध्यर्थम शोभास्कंदमूर्ति अनुग्रह प्रसादाद उद्वाह विवाह शुभ मुहूर्त लग्न अभीष्टया तिथिवार नक्षत्र योग लग्न समझनैः तद्दोष परिहारार्थम यत्किंचित् हिरण्यं श्रीमते पार्वती परमेश्वर प्रीतिकरंच स्तेभ्यः आचार्येभ्यः स्तुभ्यमगं संप्रदते नमः आचार्यमुखेन अद्य करिष्ये எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டீங்க எல்லாம் மாங்கல்ய தாரணம் சுவாமிக்கு பாத காணிக்கைக்கு தட்டு வரும் அதுல எல்லாரும் பணத்தெல்லாம் சேர்த்துடலாம் இப்பொழுது விவாக பூஜையில இப்பொழுது தொடர்ந்து மாலை மாத்து நிகழ்ச்சி நடைபெற உள்ளது கொஞ்சம் இருப்பேன் அப்படியே தள்ளி வந்துடலாம் தள்ளி வாங்க வச்சாச்சுன்னா கேட்கும் கொஞ்சம் கேப் காசியிலிருந்து சுவாமி வந்துட்டு இருக்கார். வரும்போது சுவாமி அந்த கல்யாண மண்டப வாசப்படிக்கு வராரு. அம்பாள் வாசல்ல வருகின்ற யார் வராலோ அவதான் கல்யாணம் பண்ணிப்பா, அவர் தான் ஒரு மணமாப்பிள்ளைன்னு அவ மானசீகமா சொல்றாங்க. அப்போது வாசலுக்கு போகும்போது பார்த்தா சுவாமி பிக்ஷாடன மூர்த்தியாக அங்க இருக்கார். என்ன ஒரு பிச்சைக்காரனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதா அப்படின்னு ராஜசபையில ராஜாலாம் காஞ்சன மாலை மகிழம் என்று சொல்லக்கூடிய கல்யாணத்து வைபவத்தில் அங்க சொல்லும் போது சுவாமி கிட்ட இப்போது கேட்கிறாங்க. ஓம் த்ரயம்பகம் ஜாமகே சுகந்தம் பக்திவர்தனம் உர்வாரிகபிவந்தனாம் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத்
ஸ்ரீமதே ராஜகன்னிகை என்று சொல்லக்கூடிய கிரிஜா என்று சொல்லக்கூடிய கன்னிகையும் சுவாமி சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய சோமாஸ்கந்த பரசிவமூர்த்தி தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதற்காக நீங்க காசியில போய் ஸ்தாபிதமாக வேண்டாம், காசியில போய் ஸ்தாபிதமாக வேண்டாம். காசிக்கு எப்ப போனா எல்லாரும் வயோதிகமாகி கல்யாணமாகி குழந்தை பிறந்து குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வித்யாபியாசம் பண்ணி அவங்களுக்கு பேர குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் காசிக்கு வர சொல்லி சாஸ்திரத்தை சொல்லி அப்ப போகும்போது குழந்தைகளையும் கூட அழைச்சிட்டு போய் அங்க 64 கட்ட தீர்த்தங்கள்லயும் ஸ்நானம் பண்ணி அந்த 64 கட்டத்திலும் பிண்டங்கள் போட்டு கங்கையில கரைச்சு அந்த அக்ஷயவடம் கயாயாம் கயாயாம் ராமபாதேது தத்தம் இந்த ராமருடைய அந்த அக்ஷயவட பாத்திரத்துல பிண்டம் போட்டு அங்க அந்த சிரார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணி இந்த பாபங்கள்லாம் போகும். பித்ருசாபம் மாத்ருசாபம் எல்லா விதமான சாபங்களும் போக எல்லாமே அந்த கங்காதேவி ஏத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் போய் சுவாமி விஸ்வநாதருக்கு ஒரு சொம்பு பால் ஜலங்கள் அபிஷேகம் பண்ணி காசியில இருக்கக்கூடிய காலபைரவர் தரிசனம் பண்ணிட்டு வரும். எப்ப பண்ணணும்? கடைசி காலத்தில், இப்ப கிடையாது. அப்படி அது வரைக்கும் என்னுடைய எந்த இடத்துக்கு வரும் பாருங்க, அது வரைக்கும் என்னுடைய கன்னியா இருக்கக்கூடிய கிரிஜா என்று சொல்லக்கூடிய மகா கௌரி என்று சொல்லக்கூடிய அபிராமி அம்பிகை தாங்கள் அபிராமி நாமியும் கன்யா அபிராமி என்று சொல்லக்கூடிய எனது கன்னியை தாங்கள் திருமணம் செய்து விவாக மண்டபத்திற்கு எழுந்திருந்தோம்னு பிரார்த்தனை பண்ணி மாப்பிள்ளைக்கு கொடை வெஞ்சாமரம் பாதரட்டை எல்லாம் போட்டு அங்கிருந்து பந்தலுக்கு அழைச்சோம் வரோம். பந்தலுக்கு வந்த உடனே மாலை மாத்து நிகழ்ச்சி, அதுதான் சுயம்பம். முதல்ல எடுத்ததும் மாலை மாத்துறது தான். அதுக்கப்புறம் தான் ஊத்தல் வாத்தியம் ராமூர்த்திய மாலை மாத்து
சரியாக 11:15 மணிக்கு மாங்கல்ய தானம் சொல்லியிருக்கேன். கரெக்டா ஆச்சாரியர்கள் வந்து இந்த கன்னிகா தானம் பாணி கிரகண முகூர்த்தோஸ்தி பவந்தோ பாணி கிரகண முகூர்த்தோஸ்தி பவந்தோ மகாந்தோடு நந்தோ தான வரப்பிரசாத அனுகிரக சித்திரஸ்து संयुक्ता गणहावरणेर्यदां दास्यामि संभवेदुभ्यं शिवलोकशिकीर्षया धन्यां हेमवतीं कन्यां गौरीं महोदरीं आदाम्रपादकमलां सर्वेश्वरी नमोऽस्तुते इमां कन्यां कनकसम्पन्नां सौभाग्यवतीनां गौरीनां उचित काले विवाह प्राचिर्भुजातिदिवंतो महान्तोन ग्रंथंतो இப்பொழுது மாங்கல்ய பூஜை நடைபெறுகின்றது. ஓம் ஹ்ரீம் பாபாஜி நமः ஜேஷ்டாஜி நமः ரௌத்ரி நமः ஆஜி நமः பலபிரமதன்னே நமः சர்வபுதமன்னே நமः மனோன்மன்னே நமः உமாமகீஸ்வராभ्यां நமः வாகர்த்தாவ சம்ஹர்த்தோ வாகர்த்த பிரதிபத்தகே ஜகதः விதுரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ मांगल्य देवताभ्यो नमः गौरी विमाग सलिलानि दक्षते एकपदे त्रिपदे चातुर्पदे अष्टापदे नवपदे अवो जगत्राहचरा परमे व्योमन्ने गन्धद्वारा दुरादर्शा नित्यबुड्डामरेशिनिः ईश्वरेव सर्वबोधानां तामियो भक्तिश्रियं मांगल्य देवताभ्यो नमः यदेताम् आवाक्य आवाहनादि नमस्कार पद्ममुद्रान्तं प्रदस्याम् सारानंद राजमणि समर्प्य वस्त्राभरणपवेदगन्ध पुष्पाक्षते अलङ्कृत्य ईशान मूर्ताय गौर्जी नमः प्रसोत्राय गौर्जी नमः गंगायै नमः वामदिव्य गणाम्बिकाय सत्योजातमूर्ताय अंबिकायै नमः हृदयाय वामिन्यै नमः शिरसे नमः शिखाचक्रणे नमः कवचाय पाताङ्गे नमः नेत्रेभ्य गट्किन्ये नमः अस्त्राय गाम्भिन्ये नमः माङ्गल्य देवताभ्यो नमः सर्वोपचारे सम्पूज्य पाद्याचमनार्घ्यानि दत्त्वा धूपदीप नैवेद्यानि सर्वदेव साध्यं मंगलम देवं त्रिलोक्य दिव्यावकं प्रत्यक्षदिवमसयामि गोरीवसमायुक्तं नागवल्लीलयकृतं नक्कुरुदुर्गुप्तं दामोदरं प्रतिवीक्षः धनसयामि இப்பொழுது எல்லாம் வல்ல சுந்தர விநாயகர் பெருமானுடைய பெருங்கருணையினால் நாம் எல்லாம் எதிர்பார்த்த மாங்கல்ய தாரணமானது இப்பொழுது நடைபெற உள்ளது. மாங்கல்ய தாரணம் பண்ணும்போது சிவசிந்தனையை தவிர வேற எதுவும் நினைக்க கூடாது. கைக்கு மேல தலை வந்து நம்ம கைக்கு மேல இருக்கணும். இங்கதான் வந்து ஆகாச சமானம் இங்கதான் இருக்கு. சுவாமி கோவிந்தா கோவிந்தான்னு மேலதான் தூக்குறோம், அரகதான்னாலும் மேலதான் தூக்கணும், அண்ணாமலையாருனாலும் மேலதான் தூக்கணும். இதா அதனால வந்து இப்ப மாங்கல்யத்தை வந்து இப்ப ஆச்சாரியர் காட்டும் போது எல்லாரும் அப்படியே தொட்டு நமஸ்காரம் பண்ணீங்க. இந்த மாங்கல்யத்தை யாரும் தொட முடியாது, தரிசனம் தான். இந்த திருக்கல்யாணத்துல என்னன்னு கேட்டா அந்த மாங்கல்ய தரிசனம் மட்டும்தான் இத்தனை பேருக்கு கிடைக்குது. யாரும் வந்து ஒருத்தர் மாங்கல்யத்தை இன்னொருத்தர் பார்க்க கூடாது, அதுதான் சட்டம். அதனால அந்த மாங்கல்யம் யாருக்கு தெரியணும்னா அவ சம்பந்தியாத்து 2 பேருக்கு தெரியணும், மற்றவாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு விதி. அவாவா ஆச்சாரிய முறைப்படி அவாவாளுடைய அனுஷ்டான முறைப்படி அவாவா ஆத்து கல்யாணமும் சிறப்பா நடக்க எல்லாம் உள்ள சுந்தர விநாயகரை எல்லாரும் ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணீங்க. இப்ப மாங்கல்ய காரணமானது சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய இங்க பக்கத்துல இருக்கிற சுக்கிரவார அம்பாள் தான் சுவாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அம்பாள். அவள் அழுகம்மைன்னு பேர், அம்பாள் பேரு மனோன்மணி, தர்மசக்தின்னு பேரு. மனோன்மணி அந்த அம்பாள் வந்து தர்மசக்தி, தர்மத்தை செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட இச்சா ஞான கிரியாசக்தி ஸ்வரூபிணியன்னா எல்லா ஸ்லோகத்திலையும் எல்லா அர்ச்சனையிலையும் வரும். 3 பேரும் சேர்ந்தா இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி. முருகன்ல பார்த்தாலும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி, அம்பாள்ல பார்த்தாலும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி. அந்த மந்திரம் இல்லாத வார்த்தையே கிடையாது. அப்படி இச்சை ஞானம் கிரியை இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியமும் நமக்கு அனுகிரகம் சுவாமி நமக்கு உச்சித காலத்துல பண்ணணும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லா ராத்திரியும் நிறைய அன்னதானம் பண்ணணும்.
இனிமே வரக்கூடிய காலம் ரொம்ப வறட்சி. யாரும் இல்லைங்காத கதவை சாத்தாத எல்லாருக்கும் மோர் கொடுங்க. தண்ணீர் தாகத்துக்கு நீர் பந்தல் வாசல்ல ஒரு பானையை வச்சு ஜலம் ஊற்றி வைங்க. ஒரு டம்ளார் போட்டு போறவங்க வரவங்களாம் ஒரு டம்ளார் தண்ணியாக குடிச்சிட்டு போவாங்க தாகத்துக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் எல்லாமே தண்ணீர் பந்தல் ஒவ்வொரு இடத்துலயும் போட்ட ஸ்தலங்கள்லாம் இன்னும் நிறைய இடத்துல இருக்கு. ஆனா நம்ம அதை பின்பற்றி அதெல்லாம் நம்ம சமுதாயத்தை நம்ம வாழ்க்கை முறையில நம்ம கொண்டாடணும். இப்ப மாங்கல்ய தானம் நடைபெறுது. பிரார்த்தனை பண்ணி பார்வதி பதையே ராஜ்யோகம் பண்ணுங்க. இப்பொழுது சுவாமிக்கு பாத காணிக்க சொர்ண தட்சணை வருது, தாம்பாளம் வருது. அதுல எல்லாரும் பவுன் வெள்ளி நகை காசு எவ்வளவு இருக்கு எல்லாமே சமர்ப்பணலாம்.